வெல்கம் டு எடிஸ்பிரிண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 12 செப்டம்பர் 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா, யூனியன் கேபினட் அப்ரூவ்ஸ் 70,125 crores ஃபார் த பிரதான் மந்திரி கரம் ஷதிக் யோஜனா. ஸோ நம்ம பிரதான் மந்திரி கரம் ஷதிக் யோஜனா வந்துட்டு ரோட் ஸ்கீம். ஸோ உங்களுக்கு பிரதான் மந்திரி கரம் ஷதிக் யோஜனான்றது மெயினாகவே வந்துட்டு ரோடு டெவலப் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எந்த டிபார்ட்மெண்ட் கீழே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரூரல் டெவலப்மெண்ட் கீழே தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ நம்ம யூனியன் கேபினட்ன்றது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 70,124 crores ஒதுக்கி இருக்காங்க. ஸோ எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா ரோட் டெவலப்மெண்ட். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து ரோட் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி இது அமௌண்ட் வந்து ஒதுக்கி இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 62,500 kilometers வந்து ரோட் டெவலப்மெண்ட்காண்டி தான் உங்களுக்கு இந்த அமௌண்ட்ன்றது ஒதுக்கி இருக்காங்க. ஸோ நம்ம யூனியன் கேபினட் தான் இதை அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ எந்த ஃபினான்ஷியல் இயருக்குள்ள இந்த அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2024 to 25 2028-29 இந்த ரோட் ப்ராஜெக்ட் காண்டி தான் மெயினாக வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அமௌண்ட்டை. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ் நேஷனல் நியூஸ் பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் டு இனாகிரேட் IDH-24 ஜோத்பூர் டுடே. ஸோ நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் பார்த்துட்டீங்கன்னா தரங் சக்தி எக்ஸசைஸ் வந்துட்டு இப்போ ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல நடந்துட்டு வருது. ஸோ அதை பார்வையிடுறதுக்கும் அது போக உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு டிஃபென்ஸ் ஏவியேஷன் எக்ஸ்போன்ற இந்த எக்ஸ்போவை வந்து ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல தான் லான்ச் பண்ண போறாங்க. இதை இனாகிரேட் பண்ற விதமா வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அங்க போயிருக்காரு உங்களுக்கு. ஸோ அந்த டிஃபென்ஸ் ஏவியேஷன் எக்ஸ்போன்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நம்ம வந்துட்டு செல்ஃப் ரிலவெண்ட் இந்தியானா எந்த ஒரு விஷயம், அதாவது எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலுமே நம்ம மேட் இன் இந்தியாவா இருக்கணும்னு கண்டினா செல்ஃப் ரிலவெண்ட் இந்தியா வந்து நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதோட முன்னோட்டமா DRDO வந்து நிறைய டிஃபென்ஸ் டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஃபென்ஸ் டெக்னாலஜி டெவலப் பண்ண ஒரு டெக்னாலஜி வந்துட்டு ஷோகேஸ் பண்றது தான் இந்த ஒரு டிஃபென்ஸ் ஏவியேஷன் எக்ஸ்போன்றது கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ்ன்றது ஜோத்பூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்ல தான் இந்த ஒரு எக்ஸ்போன்றது கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்துட்டு நிறைய டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸை வந்து ஷோகேஸ் பண்றதும் அண்ட் ஏர்கிராஃப்டான சுகரியன் சராங் தேஜாஸ் சுகை 30 ஏர்கிராஃப்டும் ஷோகேஸ் பண்ண போறாங்க. ஸோ இது வந்துட்டு டோட்டலா 16 கண்ட்ரிஸ் கிட்ட வந்துட்டு இதை வந்து கலந்துக்க போறாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, யூனியன் மினிஸ்டர் கஜேந்திர சிங் ஷெகாவத் இனாகிரேட் ஸ்பெஷல் ரயில்வே கோச் டெடிகேட்டட் டு மகாத்மா காந்தி. ஸோ நம்ம யூனியன் அண்ட் டூரிசம் மினிஸ்டர், கல்ச்சர் அண்ட் டூரிசம் மினிஸ்டர் இருக்க கஜேந்திர சிங் ஷெகாவத் வந்துட்டு உங்களுக்கு டெல்லியில இருக்கிற ராஜ்கட். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம காந்தியோட நினைவிடம் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ காந்தியோட சிறுமண்டரியம் வந்து அங்கதான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் ஸ்பெஷல் ரயில் கோச் வந்துட்டு மகாத்மா காந்திக்காண்டி வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன நோக்கத்துக்காண்டி பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு to honor the Gandhi legacy and provide education into his travel and philosophy. ஸோ வந்துட்டு அவரோட லெகசி அண்ட் எஜுகேஷன் நிறைய அவரோட விஷயங்களை வந்து எடுத்து காட்டுற விதமாக தான் இந்த ஒரு ரயில் கோச்சை வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் பிரசன்ஸ் நேஷனல் ஃப்ளோரின்ஸ் நைட்டிங்கேல் அவார்ட் டு நர்ஸ் அட் ராஷ்டிரபதி பவன். ஸோ நம்மளோட பிரசிடென்ட் திரௌபதி முர்மு வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா நேஷனல் ஃப்ளோரின்ஸ் நைட்டிங்கேல் அவார்டை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இது எந்த இடத்துல இந்த அவார்ட் கொடுக்க போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்டிரபதி பவன் நியூ டெல்லியில் இருக்கிற ராஷ்டிரபதி பவன் தான் இந்த அவார்ட் கொடுக்க போறாங்க. ஸோ இந்த அவார்டை வந்துட்டு யார் இன்ஸ்டியூட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்ஸ் தான் உங்களுக்கு 1973 வந்து இன்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. ஸோ இது யாருக்காண்டி இந்த அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர்ஸ், நம்ம இந்தியாவில் இருக்க நர்ஸ் அவங்களோட சர்வீஸ் வந்து பாராட்டுற விதமாக தான் உங்களுக்கு இந்த அவார்டு மெயினாக தராங்க. ஸோ நைட்டிங்கேல் அவார்டுன்றது யாருக்கு தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் வேலை பார்க்குற நர்ஸுக்கு வந்து தருவாங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் நியூஸ், இந்தியா சென்ட் ஃபுட் கிரெயின்ஸ் as a humanitarian aid in Malawi, Zambia and Zimbabwe. ஸோ இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கார்பரேஷன் கூட கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு வாசுதேவன் குட்டம்பரன் ஹாஸ் டிசைடட் டு ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ட். ஸோ வந்துட்டு ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸான மால்வே, ஜாம்பாவே, ஜிம்பாவே, ஸோ இந்த 3 கண்ட்ரிக்கு வந்துட்டு உங்களுக்கு ஹியூமனிடேரியன் அசிஸ்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ எதுக்காண்டி இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டு பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த எல்னினோ ஃபினாமினா மூலமா அவங்களுக்கு நிறைய ட்ரோட் அந்த மாதிரி கண்டிஷன் வந்து வந்திருக்குது. ஸோ ஃபுட்டு கிடைக்காம அவங்களுக்கு அந்த கண்டிஷன் வந்தனால அவங்களுக்கு வந்துட்டு ஃபுட் ப்ரொவைட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு ஹியூமனிட்டி எய்ட் வந்து பண்ண போறாங்க. ஸோ இதில் மெயினாக வந்து ரைஸ் அந்த மாதிரி வீட் இந்த சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ் தான் வந்து அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இதில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, மால்வேக்கு வந்துட்டு 1000 மெட்ரிக் டன், ஜிம்பாவேக்கு வந்து 1000 மெட்ரிக் டன் ஆஃப் ரைஸ் அண்ட் ஜாம்பியாக்கு பார்த்தீங்கன்னா 2500 மெட்ரிக் டன் ஆஃப் த மைஸ் வந்துட்டு இவங்க வந்துட்டு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, பேங்கிங் நியூஸ், SBI launches new offerings to enhance commutator convenience and digital finance inclusion. ஸோ SBI அவங்களோட 3 டைப் ஆஃப் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ 3 அவங்க ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன ப்ராடக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா, MTS ரூபே NMC ப்ரீபெய்ட் கார்டு அண்ட் ஒன் வியூ மொபைல் அப்ளிகேஷன் அண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா SBI ஃபாஸ்ட்ராக் கார்டு வந்துட்டு 3 புது அவங்களோட பேமெண்ட் சிஸ்டம் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த MTS ரூபே NMC ப்ரீபெய்ட் கார்டுன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
நம்ம மெட்ரோவில் ட்ராவல் பண்ணுவோம், பஸ்ல ட்ராவல் பண்ணுவோம். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரே பேமெண்ட் சிஸ்டம் வந்து கொண்டு வரதுக்காண்டி தான் இந்த ஒரு ப்ரீபெய்ட் கார்டு சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது மூலமா உங்களுக்கு மெட்ரோ ரயில்ஸ்க்கான டிக்கெட்ஸ், பஸ் அண்ட் டோல்ஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்துட்டு உங்களால இந்த கார்டு மூலமா பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் ஒன் வியூ வெப் மொபைல் அப்ளிகேஷன்றது பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐ என்எம்சி ப்ரீபெய்ட் கார்டு ஹோல்டருக்கு அவங்களோட ட்ராக் ரெக்கார்டை வந்துட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் எஸ்பிஐ ஃபாஸ்டாக் இது வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ஸ், ஜீப்ஸ், வேன்ஸ் காண்டி நியூவாக டிசைன் பண்ண ஃபாஸ்டாக்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ நேஷனல் ஹைவேஸ்ல நம்ம வந்து டிராவல் பண்ணும்போது டோல் ஃபீஸ் கட்டுவோம். ஸோ அந்த டோல் ஃபீ வந்துட்டு அசல்லஸ் அல்லது நம்ம வந்துட்டு ஒரு இடத்துல டோல்ல நின்று காசு கட்டுறது லேட் ஆகும். ஸோ அந்த டைமை குறைக்கிறது தான் ஃபாஸ்டாக்ன்றது கொண்டு வந்தாங்க. ஸோ அது ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ் மாதிரி உங்களுக்கு கார்ல வந்து ஃப்ரண்ட்ல நம்ம வந்துட்டு அந்த டிவைஸ் ஒட்டி வச்சிருப்போம். ஸோ இது மூலமா வந்துட்டு அந்த அங்க இருக்கிற சிஸ்டம் வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கிற அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் டிடெக்ட் பண்ணிடும் உங்களுக்கு. ஸோ அதோட அட்வான்ஸ் வெர்ஷன் தான் வந்துட்டு எஸ்பிஐ வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எஸ்பிஐயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து செல்லா ஸ்ரீனிவாச செட்டி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது உங்களுக்கு மும்பை, மகாராஷ்டிரா இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1955 உங்களுக்கு எஸ்பிஐ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நியூஸ் 20th அண்ட் லார்ஜஸ்ட் எடிஷன் ஆஃப் த யூதோ அபியாஸ் கமன்ஸ் இன் ராஜஸ்தான். ஸோ வந்துட்டு யூதோ அபியாஸ்ன்றது நமக்கும் யூஎஸ்க்குள்ள ஒரு ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸோ இதோட 20வது எடிஷன் வந்துட்டு நம்ம ராஜஸ்தான்ல உள்ள மகஞ்சா ஃபீல்ட் ஃபயர் ரேஞ்சில் தான் இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸசைஸ் வந்து நமக்கும் யூஎஸ்க்குள்ள ஒரு ஃபேமஸான முக்கியமான ஒரு மிலிட்டரி எக்ஸசைஸ். ஸோ நமக்கும் யூஎஸ்க்கான மிலிட்டரி எக்ஸசைஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2002ல தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இதில் நம்ம பார்க்க வேண்டிய நிறைய எக்ஸசைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூதோ அபியாஸ்ன்றது ஃபர்ஸ்ட் 2002ல தான் இந்த எக்ஸசைஸ் வந்து இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்ரா, இந்தியாவில் தான் ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸசைஸ் வந்து நடத்தப்பட்டிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்மி ஸ்பெஷல் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வஜ்ர பர்கார்ன்றது உங்களுக்கு 2010 நமக்கும் யூஎஸ்க்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸ்டார்ட் ஆயிருக்குது. ஸோ ஏர்ஃபோர்ஸ் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கோப் இந்தியான்றது பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுக்கும் இந்த ஒரு எக்ஸசைஸ் நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக வந்து 2004 தான் இந்த எக்ஸசைஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ். ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ்னா உங்களுக்கு இப்போ நம்ம ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம்ல நமக்கு என்ன இருக்கும், உங்களுக்கு ஆர்மி இருக்கும், நேவி இருக்கும் அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ இது மூணுத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் கண்டக்ட் பண்ணதா அதை ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கும் யூஎஸ்க்கு உள்ள ட்ரை சர்வீஸ் எக்ஸசைஸ்க்கான நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைகர் த்ரிம்ப். ஸோ இது வந்து எப்போ ஃபர்ஸ்ட் எடிஷன் வந்து நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2019 தான் உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால்ல தான் இந்த எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அக்ரிமெண்ட் நியூஸ் எம்ஓயு பிட்வீன் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் காட்டி சக்தி விஸ்வாதியா. ஸோ இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ் அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காட்டி சக்தி விஸ்வாதியா கூட வந்துட்டு ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. இவங்க எதுக்காண்டி இந்த எம்ஓன்றது மெயினாக சைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் லாஜிஸ்டிக் கேப்பபிலிட்டி ஆஃப் த இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸோட லாஜிஸ்டிக் கேப்பபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த எம்ஓன்றது மெயினாக சைன் பண்ணப்பட்டிருக்குது. ஸோ இந்த எம்ஓஇ சைன் பண்ணும்போது யார் மெயின் பர்சனல் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம யூனியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் இருந்திருக்காரு அண்ட் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபான ஜெனரல் அனில் சௌகான் இருந்திருக்காரு அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் சேர்ந்த அஸ்வினி வைஷ்ணவும் இந்த ஒரு சைனிங் அத்தாரிட்டியில் இருந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் வந்துட்டு ஜெனரல் உபேந்தர் திவேடி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது நியூ டெல்லியில் இருக்குது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் ஆக்சுவலாக உங்களுக்கு எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா April 1, 1985 தான் உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா சீஃப் ஆஃப் ஏர் ஸ்டாஃப்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா விவேக் ராம் சௌத்ரி அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் வந்துட்டு October 8, 1932 உங்களுக்கு இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் அக்ரிமெண்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் சைன்ஸ் 26,000 crore கான்ட்ராக்ட் வித் HAL அதாவது ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கூட AL-31FP ஏரோ இன்ஜின் அண்ட் பூஸ்டிங் செல்ஃப் ரிலவன்ஸ் இன் ஏரோஸ்பேஸ். ஸோ வந்து செல்ஃப் ரிலவன்ஸ் இன் ஏரோஸ்பேஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி 240 AL-31FP ஏரோ இன்ஜின்ஸை வந்துட்டு சுகாய் 30 ஏர்கிராஃப்ட்டுக்கு உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்காண்டி மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. அந்த கான்ட்ராக்டோட ஒர்த்துன்றது பார்த்தீங்கன்னா 26,000 crores. ஸோ இந்த கான்ட்ராக்ட்ன்றது யார் கூட அவங்க வந்து ஒப்பந்தம் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கூட தான் சைன் பண்ணிருக்காங்க. எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைப் ஆஃப் இன்ஜின் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் பண்றதுக்கு தான் வந்துட்டு இந்த ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ் அமித்ஷா ரீஎலக்ட் சேர்பர்சன் ஆஃப் த கமிட்டி ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜோட கமிட்டி சேர்பர்சனா வந்து யாரை நியமிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருக்கிற அமித்ஷா வந்துட்டு நியமிச்சிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இவர் ரீஅப்பாயின்ட் பண்ணுங்க, அதாவது முன்னாடியும் வந்து இதோட பொசிஷன்ல வந்துட்டு இவர் தான் இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு இதோட சேர்பர்சனா வந்துட்டு இப்போ திரும்பியும் இவர் தான் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கமிட்டியோட டெனேச்சர்ன்றது பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும் இருந்திருக்குது. அண்ட் இதை வந்து 2024 2029 வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சேர்பர்சனா யூனியன் மினிஸ்டருக்கு அமித்ஷா தான் வந்து நியமிச்சிருக்காங்க.
ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல இது 22வது டோட்டலாக நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வந்து 22 லாங்குவேஜ் இருக்குது. இதோட கமிட்டி இது வந்து இதுக்குன்னு ஒரு கமிட்டி இருக்கும். ஸோ வந்துட்டு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் நம்ம வந்து ஆட் பண்ணலாமா, அதுக்கான ஒரு கமிட்டியோட சேர்பர்சன் தான் இப்போ வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட்ன்றது எப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ் 1963 உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஸ்டேட் நியூஸ். கேரளா டு ஹோஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் கான்க்ளேவ் ஆஃப் த 5 ஸ்டேட்ஸ் இன் திருவனந்தபுரம். ஸோ ஃபினான்ஸ் மினிஸ்டருக்கான ஒரு மீட்டிங், அதாவது 5 ஸ்டேட்டுக்கான ஃபினான்ஸ் மீட்டிங் வந்துட்டு கேரளா தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த இடத்துல ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் தான் இந்த மீட்டிங்கிறது நடக்க போகுது. இது வந்துட்டு 16வது ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ இந்த மீட்டிங்ல எந்தெந்த ஸ்டேட்லேருந்து வந்து கலந்துக்க போறாங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கானா, கர்நாடகா, பஞ்சாப், தமிழ்நாடு தான் வந்துட்டு இந்த ஒரு மீட்டிங்ல வந்து கலந்துக்க போறாங்க. ஸோ இதை வந்துட்டு தலைமை தங்குறது பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் தான், கேரளாவோட சீஃப் மினிஸ்டராக இருக்க பினராயி விஜயன் தான் இந்த மீட்டிங் வந்துட்டு ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கான அடுத்த நியூஸ் பார்த்துட்டீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் லான்ச்சஸ் உமன்ஸ் அண்டர்-19 T20 ஏஷியன் கப்ஸ். ஸோ ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சில்ன்றது நம்ம ICCI BCCI மாதிரி தான் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு செட் ஆஃப் கேம்ஸ்ன்றது வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கேம்ஸ்ல வந்துட்டு இப்போ வந்துட்டு ICCI வந்துட்டு நம்மளோட வேர்ல்ட் கப் நடத்துறாங்க, ODI டோர்னமெண்ட் நடத்துறாங்க, T20 வேர்ல்ட் கப் நடத்துறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏஷியன் கிரிக்கெட் கவுன்சிலும் நிறைய டோர்னமெண்ட்ஸ் வந்து நடத்திட்டு வராங்க. ஸோ அதுல ஒன் ஆஃப் த டோர்னமெண்ட்டா இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்க டோர்னமெண்ட் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அண்டர்-19 T20 ஏஷியன் கப் வந்துட்டு லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது எப்போ எந்த இடத்துல டிசைட் பண்ணாங்க, அவங்களோட போர்ட் மீட்டிங் ஆன குலாலம்பூர் மலேசியாவில் நடந்த போர்ட் மீட்டிங்ல தான் இந்த ஒரு டிசிஷன்றது மெயினாக எடுத்திருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் ஸ்போர்ட்ஸ் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா 45th FIDA செஸ் ஒலிம்பியாட் டு பிகின் புதகிஸ் ஹங்கேரி. ஸோ 45வது FIDA செஸ் ஒலிம்பியாட் வந்துட்டு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு புதகிஸ் ஹங்கேரின்ற பிளேஸ்ல வந்து நடக்க போகுது. இதுல வந்து நம்மளோட ஃபேமஸ் செஸ் பிளேயரான பிரகநாந்தன் அண்ட் வந்து அர்ஜுன் எர்கேசி இவங்க தான் வந்து டி யுகேஷ் இவங்கன்னா வந்து கலந்துக்க போறாங்க. ஸோ இதுல டோட்டலா வந்து 189 டீம்ஸ் வந்து கலந்துக்க போறாங்க ஃப்ரம் 193 நேஷனல் டீம்ஸ் உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சம்மிட் நியூஸ். டெல்லி ஹோஸ்ட் செகண்ட் ஏசியன் பசிபிக் மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஆன் சிவில் ஏவியேஷன். ஸோ சிவில் ஏவியேஷனுக்கான மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் வந்து செகண்ட் எடிஷன், அதாவது ஃபர்ஸ்ட் எடிஷன்றது உங்களுக்கு சைனால நடந்த ஒரு எடிஷன் தான் 2018 நடந்தது. இதோட செகண்ட் எடிஷன் தான் வந்து நம்ம டெல்லியில் நடக்க போகுது. எப்பன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு 24 செப்டம்பர் 2024 தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஸோ இந்த கான்ஃபரன்ஸ்ன்றது எதுக்காண்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம சிவில் ஏவியேஷன் செக்டார்ஸ்ல நிறைய வந்துட்டு இப்போ வந்து ரெவல்யூஷன்றது வந்துட்டு இருக்குது. ஸோ அதை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்கு தான் இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுல ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 1944 ஆரம்பிச்ச ஒரு ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன் கீழே எங்கிற ஒரு ஆர்கனைசேஷன். ஸோ இதுல 193 கண்ட்ரிஸ் வந்து டோட்டலா இருக்காங்க. ஹெட் குவார்டர்ஸ்ன்றது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோன்ட்ரியல் கனடால இருக்குது. பிரசிடென்ட்டா யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸ்வால்வட்டர் செகண்ட் வந்துட்டு இதோட பிரசிடென்ட்டா இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் சமிட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா செமிகான் இந்தியா 2024 இனாகிரேட்டட் பை த PM மோடி இன் கிரேட்டர் நொய்டா. ஸோ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி பார்த்தீங்கன்னா செமிகான் இந்தியா 2024க்கான கான்ஃபரன்ஸ் வந்துட்டு உத்தரப்பிரதேசில் இருக்கிற கிரேட்டர் நொய்டால வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த வந்து செமிகண்டக்டர் எக்ஸிபிஷன்றது எதுக்காண்டின்னு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நம்ம வந்துட்டு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில நிறைய வந்து டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரி புதுசாக உருவாக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான் வந்து ஃபியூச்சரே நமக்கு. ஸோ அதுக்கு ரிலேட்டடாக நிறைய வந்துட்டு டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணிட்டு இருக்கும். அதை எல்லாத்தையும் இந்த எக்ஸிபிஷன்ல ஃபோக்கஸ் பண்ற விதமாக தான் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸிபிஷன் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிபிஷன்ல யார் யார் வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசோட சீஃப் மினிஸ்டர் இருக்க உதய் யோகி ஆதித்யநாத் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்துட்டு இந்த ஒரு எக்ஸிபிஷன்ல கலந்துருக்காங்க. ஸோ தீம் ஆஃப் செமிகான் இந்தியா 2024 கரண்ட் தீம்ன்றது பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பிங் த செமிகண்டக்டர் ஃபியூச்சர் த உங்களுக்கு ஷேப்பிங் த செமிகண்டக்டர் ஃபியூச்சர் தான் உங்களுக்கான இந்த ஒரு கான்ஃபரன்ஸ் எக்ஸிபிஷனுக்கான தீம். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். நைட் ஸ்பேஸ் அனௌன்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் கான்ஸ்டலேஷன். ஸோ வந்துட்டு நைட் ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட். ஸோ வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் நிறைய இருக்குது. இது நைட் லிமிடெடோட நைட் ஸ்பேஸ் பிரைவேட் லிமிடெட் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் ஆல் வெதர் ஹை ரிசர்வ் எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த சேட்டலைட் லான்ச் பண்ணி வச்சிருக்காங்கன்னா எந்த மீட்டிங்ல பார்த்தீங்கன்னா அவங்களோட மும்பை மீட்டிங்ல தான் இது வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதாவது பிரைவேட் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் இப்போ வந்துட்டு நிறைய வந்துட்டு சேட்டலைட்ஸை லான்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சேட்டலைட்டா வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் மல்டி சென்சார் ஆல் வெதர் சேட்டலைட்டா வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ நைப் லிமிட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் அண்ட் மேனேஜர் கணேஷ் ரமேஷ் நைபி அண்ட் ஹெட் குவார்டர்ஸ்ன்றது பூனே மகாராஷ்டிரால இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 2021 எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்க வந்துட்டு மெயினா டிஃபென்ஸ் செக்டருக்கு வந்து கிரிட்டிக்கல் சிஸ்டம் டெவலப் பண்ற ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமஸான கம்பெனி உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி நியூஸ். ரெனோட் ஃபிலிம் ஸ்காலர் அருணா வாசுதேவ் மதர் ஆஃப் ஏஷியன் சினிமா பாஸ்ட் அவே. ஸோ வந்துட்டு நம்மளோட ஏஷியன் சினிமாவை அதிகமாக வந்துட்டு ப்ரொமோட் பண்ணது, அதிகமாக வந்துட்டு
அதை ஊக்குவிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம அருணா வாசுதேவன். ஸோ அதனால தான் உங்களுக்கு டைட்டில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் ஏஷியன் சினிமா. ஸோ இவங்க வந்துட்டு இப்போ வந்து டெல்லியில் வந்து இறந்து போயிருக்காங்க. ஸோ இவங்களோட அச்சீவ்மெண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமா மேகசின்ற இவங்களோட மேகசின் வந்துட்டு உங்களுக்கு 1988ல ஏஷியன் சினிமாவை பற்றி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ன்றது பண்ணியிருக்காங்க. நெட்வொர்க் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் ஏஷியன் சினிமாக்காண்டி ஒரு நெட்வொர்க் உருவாக்கியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1991ல உருவாக்கியிருக்காங்க. அண்ட் இதுக்காண்டி அவங்க வந்து பிரான்ஸ்ல இருக்கிற ஆஃபீஸர் டி ஆர்டர் அவார்டை வந்துட்டு 2019ல இந்த ஒரு அச்சீவ்மெண்ட் காண்டி அவங்க வந்து அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.